2026 எம்எல்ஏ வேட்பாளருமான திருமிகு எஸ் புஷ்பலதா அவங்கள பற்றி சொல்லணும்னா ஒரு சிறந்த மக்கள் சேவையாளர். தன்னை சார்ந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக இதுக்கு சரியான வழி அரசியல் தான் அப்படின்றத உணர்ந்து கவுன்சிலர் எலெக்ஷனில் நின்று மக்களோட நம்பிக்கையை பெற்று ஜெயிச்சு மக்கள் பணி செஞ்சிட்டு இருக்காங்க. தான் சார்ந்த அரசியல் கட்சியில் தன்னோட தகுதியை திறமையை நிரூபித்து இது மூலமாக இப்போ 2026 எம்எல்ஏ வேட்பாளராக நின்று இருக்காங்க. கட்சி பாகுபாடு இல்லாமல் மக்கள் நலம் சார்ந்த அரசியல் மட்டுமே என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருந்து மக்கள் பணி செய்யணும்னு சொல்லிட்டு அரசியலில் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. அன்பு சகோதரி அவர்கள் நிறைய சேவைகள் செஞ்சுருக்காங்க. கடந்த அதாவது கவுன்சிலராக இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அதாவது அரசியல்லேருந்து தான் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருந்து கொரோனா டைமில் மக்களுக்காக ஒவ்வொரு நாளுமே கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக பொருட்களை மக்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்க ஊரில் கடலூரில் மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியிலையும் எல்லா மக்களுக்காகவும் அந்த சேவையை தொடர்ந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. சகோதரி அவர்களின் சிறப்பான அரசியல் செயல்பாடுகளையும் தன்னலம் இல்லாத மக்கள் சேவையையும் அங்கீகரித்தும் பாராட்டியும் நமது அமைப்பின் சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த அரசியல் ஆர்வலர் விருதினை வழங்குவதில் நமது நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. நன்றி, வணக்கம். அன்பு சகோதரி அனைவருக்கும் இனி வணக்கம். உங்களுக்கு இன்னைக்கு பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வரணும் அப்படின்னாலே முற்காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. முற்காலத்தில் வேற வேற வகையில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ உங்களுக்கு அதை கூட இருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழியை பறிச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு சிறந்த பெண் தொழில் முனைவோராக இருக்காங்க உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அவங்க ஒரு கேட்டரிங் துறை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹோட்டல் துறையில் மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழிலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பாக தேர்ந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் வீட்டுக்கும் தான் குடும்பத்துக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தேவைக்கு அதிகமாக சம்பாதிச்சா கூட அவங்களுக்கு அவங்களை சுற்றி இருக்கிற சமுதாய மக்களுக்கும் அவங்க ஏரியா மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப களத்துக்கு வரும்போது என்ன பண்றாங்கன்னா அவங்கள களத்துக்கு வர விடாம திரும்ப பத்திக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு. அப்படி இருந்தா கூட அவங்களோட முயற்சியை பார்த்தீங்கன்னா விடாம அவங்க நான் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டேன். அந்த முடிவுக்கு எந்த தடை இருந்தாலும் சரி அதெல்லாம் கடந்து நான் களத்துக்கு நான் நினைச்ச ஒரு விஷயத்தை சாதிச்சே தீர்வேன் அவங்களுக்கு. அந்த சாதனை பார்த்தீங்கன்னா எனக்கானது இல்லை, என் மக்களுக்கானது, என் சமுதாயத்துக்கானது பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கானது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடலூர்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கவுன்சிலர் எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா போட்டியிட்டாங்க உங்களுக்கு. அங்க அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல கடலூர்ல பார்த்தீங்கன்னா போட்டியிட்டு சிறந்த கவுன்சிலரா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் 5 வருஷமா சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க உங்களுக்கு. அவங்களோட செயல்பாடுகளை பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தலைவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி பெண்மணிகளுக்கு அடுத்தடுத்து பொறுப்புகளை கொடுத்து அவங்களோட அமைப்புல பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு போன எலெக்ஷன்ல புதுச்சேரியில பார்த்தீங்கன்னா உழவர்காரை தொகுதியில பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சட்டமன்ற வேட்பாளரை பார்த்தீங்கன்னா போட்டிட்டாங்க உங்களுக்கு. அந்த அன்பு சகோதரி திருமதி புஷ்பலதா மேடம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கவுன்சிலர் எலெக்ஷன் நிக்கிறதுக்கே எவ்வளவு கஷ்டங்கிறது தெரியும், அதுல ஜெயிக்கிறது எவ்வளவு போராட்டங்கிறது தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அதுலயும் ஜெயிச்சு அதுல மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல பேரும் எடுத்து உங்களுக்கு அதுக்கப்புறம் தலைமையோட அன்பை பெறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா மேடத்துக்கு முன்னாடியே பழம் தின்னு கொட்டப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க சரியா. அதெல்லாம் பீட் பண்ணணும் அப்படின்னா மேடத்திட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தனி திறமை இருந்தா மட்டும்தான் அது பண்ண முடியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அப்ப அந்த அமைப்போட தலைவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களை பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்றாரு. அதுக்கு அவங்கள சுத்தி இருக்கிற சகோதரிகள் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அவங்களோட பக்கபலத்தோட பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உழவர்கார தொகுதியில ஏகப்பட்ட வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட சீனியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டு கேட்டா கூட சகோதரியோட பார்த்தீங்கன்னா தன்னலமற்ற சேவையை பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் பண்ணி நீங்க இந்த வட்டம் கண்டிப்பா நில்லுங்கம்மா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அந்த தொகுதிக்கும் அந்த மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த யூனியன் பிரதேசத்துக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வேண்டிக்கிறோம் உங்களுக்கு.
நம்ம உருவாக்க முடியும் உங்களுக்கு கண்டு. ஏன்னா அவங்க தலைவர் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனைவாதி. உங்களுக்கு வருங்காலத்தை நினைச்சு நிகழ்காலத்தை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வடிவமைக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராளி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா முத வந்து பாத்தீங்கன்னா எம்பியா இருக்கும் போது உங்களுக்கு வந்து சென்னையில வச்சு அவருக்கு இந்தியாவின் சிறந்த தலைவர் விருது வந்து பார்த்தா நம்ம அமைப்பு கொடுத்தோம். திருமாவளவன் எம்பி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த விருதை கொடுத்தவங்களை கண்டு அவரோட அன்பு சகோதரரும் அவரோட வலது கரமா செயல்படுற திரு விழுப்புரம் தொகுதியோட எம்பி திரு மாண்புமிகு ரவிக்குமார் எம்பி சாருக்கு வந்து சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருது நம்ம தான் கொடுத்தவங்களை கண்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆலூர் ஷாநவாஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுல்தான பர்வீன் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அவரும் மிகச்சிறந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேச்சாளர், சமூக சிந்தனையாளர், சமூக செயல்பாட்டாளர். என்ன சொன்னாலும் அவருக்கு தகும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெண்களோட வாய்ஸை வந்து அந்த அளவுக்கு விரும்புறோமோ அதோட அதிகமான வந்து பாத்தீங்கன்னா பயனாளிகளை கொண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நாகப்பட்டினத்தில் வச்சு வந்து பாத்தீங்கன்னா சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் விருது வந்து நம்ம அமைப்பு சார்பாக வந்து நம்ம கொடுத்தவங்களை கண்டு. அதுக்கப்புறம் வந்து SS பாலாஜி அவருக்கு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் நம்ம தான் கொடுத்தவங்களை கண்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் சாரோட கூட பிறந்த தம்பினே சொல்லலாம் வன்னியரசு சாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவருக்கும் நம்ம தான் விருது கொடுத்தவங்களுக்கு. அடுத்து அவரோட கொள்கைகளை உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கிற கௌதம் சன்னா அவங்களை கண்டு அவர் கொள்கை பரப்பு செயலாளர் உங்களுக்கு கண்டு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர், உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கொள்கையில கொண்டு போய் சேர்க்கிறது மிகப்பெரிய ஒரு போராளி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் நம்ம தான் விருது கொடுத்தவங்களை கண்டு பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பனையூர் பாபு சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கும் நம்ம தான் வந்து சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் விருது கொடுத்தவங்களை கண்டு பாத்தீங்கன்னா. இது எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா அவங்களை கண்டு அந்த வழியில கரெக்டா இன்னைக்கு பாண்டிச்சேரியில வச்சு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட வந்து பாத்தீங்கன்னா செல்ல பிள்ளையா இருந்தா கூட அவங்களை கண்டு பாண்டிச்சேரி அவங்களுக்கு புகுந்த இடமா இருந்தா கூட அவங்களை கண்டு இன்னைக்கு அதை பிறந்த இடமா மாத்தி அவங்களை கண்டு இன்னைக்கு பாண்டிச்சேரி தமிழ்நாடுக்கு வந்து ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா சமூக சேவை செஞ்சிட்டு இருக்கிற எங்க அன்பு சகோதரி திருமதி புஷ்பலதா அவர்களுக்கு உங்க எல்லாத்தோட பரத்த பாராட்டோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு APK VIP குளோபல் 2026 சிறந்த அரசியல் ஆர்வலர் விருது உங்க எல்லாரோட பலத்த பாராட்டோட கொடுக்கறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறவங்களுக்கு இந்த விருதை கொடுக்கறதுக்கு நம்ம அன்பு சகோதரர் நம்ம கோயம்புத்தூரோட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு வந்து செல்வராஜ் சார் அவர்களையும் நம்ம திருச்செந்தூர் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு வந்து திரு நம்ம தமிழியன் சார் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கிறோம். நீங்க எல்லாரும் ஒரு பலத்த பாராட்டு கொடுக்கணும். இந்த நல்ல தருணத்தில் இந்த விருதை கொடுக்கறதுக்கு நம்ம புதுவை தமிழ் சங்கத்தோட தலைவர் திரு முத்து அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். எல்லாம் ஒரு பலத்த பாராட்டு ஒன்று கொடுக்கலாம் அவங்களுக்கு கண்டு. நன்றி. வந்து ஒரு சிறப்புரை ஆற்றும்படி உங்க எல்லாரும் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ABJ ஃபவுண்டேஷன் மூலமா எனக்கு இந்த சிறப்பான ஒரு விருது கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இங்கே அழைச்சிருக்காங்க. என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்கள் அனைவர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய கட்சி தோழமைகளுடைய சார்பாகவும் நான் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தொகுதி மக்களின் சார்பாகவும் ஏற்கனவே பணியாற்றி வந்த மகனின் மைந்தர்கள் சார்பாகவும் அத்தனை பேருக்கும்
ஏபிஜே ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் இங்கே இருக்கார் சலீம் சாருக்கும் மேடம் லக்ஷ்மி பிரபா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை அத்தனை நபர்கள் சார்பாக உரித்தாக்குகிறேன். நன்றி. இந்த விருதை முதல்ல எம்மை செவ்வனவே அழகாக செதுக்கி 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 இது வந்து என்னுடைய மூன்றாவது விருதுன்னு நினைக்கிறேன் நான் வாங்குறது. இந்த விருதுகளுக்கெல்லாம் தயார்படுத்தி என்னை உங்கள் முன்னிலையில் நிற்க வைத்தது எமது கட்சியின் தலைவர் திருமாவளவன் எம்பி அவர்கள். எழுச்சி தமிழர் என்று நாங்கள் அனைவரும் எப்போதும் சீரும் சிறப்புமாக அழைத்து வருகிறோம். எங்கள் தலைவர் எமது தாய் சிறுத்தை எமது அரசியல் ஆசான் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். முதல்ல அவர்தான். அதன் பிறகு என்னுடைய இந்த உலகத்துக்கு என்னை கொண்டு வந்த என் தாய் தந்தையர். அரசியல் ஆசான் எதுக்காக அவரை சொல்கிறேன்னா, அவர் அரசியல் பத்தலைன்னா இதோ இந்த மேடையில் உங்கள் முன்பாக நான் வந்து நின்றுக்கவே முடியாது. ஸோ இந்த விருது யாருக்காக சேரணும் அப்படின்னா என்னுடைய அரசியல் ஆசான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு தான். அதன் பிறகு என்னுடைய தாய் தந்தையர் இந்த பூமிக்கு என்னை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய வளர்ப்பு இல்லைன்னா உங்க முன்னாடி நான் இதோ வந்து நின்றுக்க முடியாது. ஏன் அரசியல்லையே கூட நான் அடி எடுத்து வச்சிருக்க முடியாது. அப்படி எனக்கு மெருகூட்டி இதோ சுல்தானா பர்வீன் அவங்க அம்மா வந்து கூட எப்படி வந்து உட்கார்ந்துருக்காங்களோ அது மாதிரி என்னுடைய அன்னையார் திருமதி பார்வதி அம்மா அவர்கள் என்னுடைய தந்தையார் வர்றதுன்றது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா அவர் வந்து இங்க ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் பாருங்க, விவசாயி குடும்பத்திலேருந்து ஒரு தோழர் ஒரு அப்பாவை அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி என்னுடைய அப்பா ஒரு விவசாயி. அந்த விதத்துல எங்க அப்பாவுடைய பங்களிப்புங்கிறது என்னன்னா, பெண் பிள்ளைகளை உள்ள பூட்டி வச்சுக்கணும், வெளியில விழக்கூடாது, பாதிப்படைஞ்சிருவாங்க, வெளியில போய் நின்னா குற்றம், வீட்டுல நின்னா குற்றம், தனியா மாடியில போய் நின்னா குற்றம்னு சொல்லி அப்படி ஒரு சமூகத்துல அப்படி ஒரு சிந்தனையில இருக்கக்கூடிய ஒரு தந்தையர்கிட்ட வளர்ந்த ஒரு நபர் தான் நான். ஆனா அம்மா எப்படின்னா, இப்ப சுல்தானா பர்வீன் அம்மா வந்து கூட வந்து உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, ஒரு ஸ்போர்ட்டிவா அவங்கள உருவாக்குறதுல நீ போ நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி என் அம்மா என்னை தட்டி தூக்கிட்டு வந்தவங்க தான். ஈவன் எங்க அம்மா 1996 கடலூர்ல கவுன்சிலரா இருந்தவங்க, நகரமன்ற கவுன்சிலர். நான் வந்து இப்போ முடிஞ்ச அது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தல் கடலூர் மண்ணின் மைந்தரா அங்க நின்று நான் வெற்றியாளராக இருந்தேன், மாமன்ற உறுப்பினரானேன். அதன் பிறகுதான் இப்போ நான் என்ன பேசணும்னு நினைச்சேனோ அதெல்லாம் நிறுவன தலைவர் சலீம் தோழர் அவர்கள் ஏற்கனவே உரையாடிட்டனால சுருக்கமா சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். நேரமும் கருதி அதான் நல்லா இருக்கும். அதாவது 4 வருடத்துக்கு முன்பாக கடலூர் மண்ணின் மைந்தர் நானே, அங்கதான் பிறந்து வளர்ந்தது எல்லாம். அதன் சார்பாக எமது கட்சி தலைவர் அவர்கள் எனக்கு கொடுத்த வாய்ப்புல ஒரு மாமன்ற உறுப்பினரா நான் உருவாக்கினார்கள். நின்று வெற்றியாளரா ஒரு பொது தொகுதியில நின்று வின் பண்ணோம். அதாவது கடலூர்ல முதல் வார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய 1வது வார்டு எடுத்ததுமே சிறுத்தைகள் நாங்க தான். எங்களுக்குலாம் வந்து இப்போ 1வது வார்டுங்கிறத அவ்வளவு சட்டுன்னு கொடுத்துட மாட்டாங்க. 4வது 5வது வார்டு 6வது வார்டு அப்படிதான் கொடுப்பாங்க. எப்பவுமே அப்படிதான் 2 இடம் 3 இடம் 5 இடம் அப்படிதான் நாங்க கேட்டு பெறது, அப்படிதான் கொடுக்குறாங்க இப்போ வரைக்குமே. அதுல முதல் இடங்கிறது நாங்க கேட்கவே இல்லை. என்னுடைய தாய் ஏற்கனவே அங்க முதல் மாமன்ற வந்து நகரமன்ற தலைவியா இருந்தனால அந்த பகுதியை எனக்கு கொடுத்தா சிறப்பா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா ஈவன் எங்களுடைய கட்சியினுடைய முகாந்திரமே இல்லாத ஒரு பகுதி, அது ஒரு முகாம் கூட இல்லாத ஒரு அமைப்பு இல்லாத ஒரு இடத்துல தான் எனக்கு அது கொடுத்தாங்க. அந்த இடத்துல நாங்கள் வெற்றி வகை சொல்லினோம். சார் சொன்ன மாதிரியே 4 வருட கடினமான உழைப்பு, மக்கள் முன்பாக ரொம்ப இயற்கையா தோன்ற ஒரு விஷயம். அவங்க அழைச்ச நேரத்துலலாம் போய் உடனடியே நிவாரணம் அவங்களுக்கு செலுத்துறது, அவங்களுடைய தேவைகள் குறித்து உடனடியாக அவங்களுக்கு என்னுடைய பங்களிப்பை செலுத்துறது, முக்கியமா அழைக்கும் நேரத்துல ஆஸ் அ கவுன்சிலரா ஓடி போய் உடனே நிற்கிறதுனால எனக்கு ஒரு பேரும் புகழும் கிடைச்சது. அதன் தோற்றம் தான், அதனுடைய பின்தோன்றல் தான் இன்னைக்கு இதோ உழவர்கரை தொகுதியில புதுவையில எனக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் எங்க கட்சி தலைவர் அவர்கள் எனக்கு கொடுத்தார். இதுதான் வந்து வரலாறு, இதுதான் உண்மை. பாத்தீங்கன்னா கடலூர்ல நான் பிறந்து வளர்ந்த மண், ஆனா பாண்டிச்சேரி நான் திருமணமான கல்யாணம் ஆகி வந்த இடம் இதான். பாண்டிச்சேரியுடைய மருமகள் தான் நான். 2021 தான் நான் வந்து அங்கே எலெக்ஷன் நிற்கிறேன். அது வரைக்கும் என்னுடைய எலெக்ஷன் ஐடி ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்குது. நான் இங்கே தான் ஓட்டு போட்டிருந்தேன், இங்கே தான் நான் தேர்ந்தெடுக்க எல்லாரையாலையும் நிறைய பேர் இங்கே வந்து ஓட்டெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ நான் அங்கே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே கவுன்சிலர் நிற்கும் போது மாற்றிருந்தேன். அகைன் நான் திரும்ப பாண்டிச்சேரிக்கு இப்போ நான் வந்துட்டேன். இதுக்கப்புறம் பூர்வீகமாக இங்கே தான் இருக்க போகிறேங்கிறத நான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும். காரணம் என்னன்னா, சாலிம் சார் சொன்ன மாதிரி நியூ ஆண்டர்பிரினர், அதாவது புதிய தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த பெண்களை வந்து வெளியில கொண்டு வரல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. எங்கேயுமே அதை வந்து அவ்வளவு சீக்கிரம் அதை எதிர்த்து தான் பண்ணுவாங்களே தவிர, வீட்டுல இருந்து வெளியில வரைக்குமே வேண்டாங்கிறதான் சொல்லுவாங்களே தவிர நீ பண்ணுங்கிறத யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி வந்து நான் தவிச்சிட்டே இருக்கிறப்போ ஏதாவது ஒண்ணு பண்ணணும், சும்மாவே இருக்கும்,
நம்ம எந்த ஃபீல்டுலையும் பெருசாக இல்லையே அப்படின்னு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோட்டரியில் நான் இருந்தேன், இன்னர்வியில் இருந்தேன், லயன்ஸ் கிளப்பில் இருந்தேன். ஸோ பாண்டிச்சேரியில் தான் நான் திருமணமாகி வந்ததுலேருந்து பாண்டிச்சேரியில் என்னோட சர்வீஸ் நிறைய இருந்தது. அதெல்லாம் தெரியாதவங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் நிறைய பண்ணேன். ஆனாலும் எனக்கு ஒரு தவிர்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நம்ம திறமையெல்லாம் வீணடிக்கிறோமா? நமக்கு நல்ல இளமை செய்ய தெரியுது, இணக்கமாக இருக்க தெரியுது, மக்கள் பணி செய்ய தெரியுது, ஆனால் வெளியில் பெருசாக வர முடியல அப்படின்னு சொல்லி ஏங்கி 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 இருக்கும்போது தான் சரி நம்ம ஒரு தொழில் முனைவோர் ஆகலாம். அதாவது என்னுடைய தனிப்பட்ட முயற்சி தான். அதை நான் வீட்டில் இப்போ சொல்கிறேன், என் ஹஸ்பண்ட் கணவர்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லும்போது இங்கே இருக்க அந்த ரிச் அப்படின்னு சொல்லி அந்த தொழிலை வந்து நான் எடுத்துக்கிறேன். அதனுடைய ஃப்ரான்ச்சைஸ் வாங்கிட்டு போய் கடலூரில் நான் வந்து ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷாப் ஒன்று போட்டு நியூ ஆண்டர்பிரினரா நான் வந்து தொழில் முனைவோரா அங்கே கால் எடுத்து வைக்கிறேன். இப்படி தான் நான் கடலூருக்கு போனேன். அதை சொல்கிறேன், நான் இங்கே தான் இருந்தேன், கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து இங்கே தான் இருந்தேன். நியூ ஆண்டர்பிரினரா கடலூரில் கால் எடுத்து வச்சேன். அங்கே போய் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு, என்னோட பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போச்சு. நடுவில் வந்து அந்த கொரோனா டைமில் என்னாச்சுன்னா மக்கள்லாம் பாதிப்படைஞ்சு நிறைய இருக்கும்போது நிறைய சர்வீஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க 15 வருஷமாக நான் பொது வாழ்க்கையில் இருக்கேன். ஆனால் என்னுடைய அரசியல் அனுபவம், அரசியல் சார்ந்து நான் வெளில வந்தது எப்போனா 2018 தான். நான் வந்து எங்கள் தலைவரை பார்த்துட்டு இந்த கொள்கை கோட்பாடுகள் கட்சினா என்ன இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போய் நான் கட்சியில் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடியே அவங்கள தெரியும், பார்த்துருக்கோம், தலைவர் பார்த்து 2 முறை பேசியிருக்கனால எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது. என்னுடைய கணவரை கொண்டு போய் என்னை வந்து கட்சியில் வந்து ஜாயின் பண்ண வைக்கிறார். எப்போவுமே பெண்களை அரசியல் படுத்துறதுலையும் சரி, அதிகார வலிமை பெறக்கூடாதுன்றதும் சரி, வீட்டிலேருந்து நமக்கு அது ஒரு யுத்தமாக ஆரம்பிக்கும் இல்லையா? நம்மளை விட யாரும் வளர்ந்துடக்கூடாது, பெண்கள்னா நம்ம சொல்கிற கட்டுக்கோப்பாக இருக்கணும், வீட்டில் தான் இருக்கணும், அடங்கி தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க மத்தியில் என்னுடைய கணவர் எனக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. கூட்டிகிட்டு வந்து என்னை கட்சியில் ஜாயின் பண்ண வச்சார். அதனுடைய வளர்ச்சி தான் இன்னைக்கு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம மேடம் சொன்னாங்கல்ல லக்ஷ்மி பிரபா, நம்ம ஒரு செயல் திட்டம் வச்சுருப்போம், வெளியில் வர்றதுக்கு ஒரு யுத்தி போட்டு இப்படி தான் அப்படின்னு வெளியில் வரணும்னு நினைப்போம். வரும்போது ஆயிரக்கணக்கில் பிரச்சனைகள் கொடுப்பாங்க. உங்களுடைய திறமையெல்லாம் உங்களுக்குள்ளேயே ஆசையாகவே இருந்து ஆசையாகவே அழிஞ்சு போயிடும். அப்படியே நம்ம செத்து போயிடுவோம். அதை வந்து வெளியில் கொண்டு வர துணிச்சல் கூட நமக்கு இல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஒரு பொண்ணு வந்து அங்கே அந்த குட்டி பாப்பா டான்ஸ் ஆடினா நல்லா அழகாக உட்காந்துட்டு இருக்கா. நல்லா ஆடினீங்க நடனம். இப்போ அந்த நடனத்தை கண்டுபிடிச்சி உங்களுக்கு இந்த நடனம் தான் வருது அப்படின்றத அவங்க அம்மாவால தான் அதை சொல்ல முடியுது, கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்காங்க. ஆனால் பல நாட்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஆண்கள் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. நடனம் ஆடுறது தப்பு, வெளியில வந்து ஸ்டேஜ் ஏறது தப்பு, பேசினா தப்பு, நடந்தா தப்பு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்புல தான் நம்ம இருந்தோம். இதான் உண்மை. இப்ப கொஞ்சம் ஆண்டு காலமா தான் பெண்கள் துணிச்சலோட வெளியில வரும். இந்த துணிச்சலை கொடுத்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வேற ஏதாவது பேசினா சார் ஏற்கனவே சொன்னாரு அவங்க வீசிக்காவா அப்படின்னு கேட்கிறாரு. சலீம் சார் பேசுனதை பார்த்து அப்படி கிடையாது, வீசிக்கா தான் அது பேசணும் அப்படி கிடையாது. சமூக நீதியை பேசக்கூடியவங்க யார் வேணா அதை பேசலாம், சமத்துவத்தை பேசக்கூடியவங்க யார் வேணா அதை பேசலாம் அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து சலீம் சார் கூட சொன்னாங்க. நாங்கள் வந்து இந்த மத சார்பின்மையை வந்து போற்றக்கூடிய நபர்கள், மதத்தையோ சாதியையோ அந்த மாதிரி நாங்கள் தூக்கி பிடிக்கிறவங்க கிடையாது. ஸோ சமத்துவத்தையும் சம தர்மத்தையும் சமூக நீதியையும் பேசக்கூடிய மக்கள். அப்போ அது எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம அலசி ஆராய்ஞ்சா அது வீசிக்கால இருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள்ல அது இருக்கு. அப்படிதான் நாங்கள் ஜாயின் பண்ணி நாங்கள் இன்னைக்கும் பணி செஞ்சுட்டு வரோம், சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். எதை சொல்ல வரேன்னா, பெண்கள் வெளியில வரச்ச அதுவும் லக்ஷ்மி பிரபா மேடம் இன்னைக்கு வந்து 25 வருஷமா இந்த ஏபிஜே இந்த ஃபவுண்டேஷன் போட்டு இதுக்கு ஒரு நிறுவன தலைவர், அதுக்கு ஒரு துணை தலைவர், அவங்களை பாதுகாக்கக்கூடிய சில குட்டி தலைவர்கள் இதெல்லாம் வரும்போது ஒரு குரூப் இருக்காங்க, 5 பேர் ஒரு குரூப்ல 6 பேர் இருக்காங்க தலைவரானா, ஒரு பெண் அங்க ஒரு தலைவியா இருக்காங்கிறது பெரிய விஷயம். அதுல வந்து லக்ஷ்மி பிரபா மேடம்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவ்வளோ சட்டன் வளர விட மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம அடிச்சு உடச்சிட்டு வந்து தான் இன்னைக்கு இப்படி உட்காந்துருக்கோம். முன்னாடிலாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் கிடைக்குதுன்னா ஸ்டேஜ் நின்று பார்க்குறவங்க பார்க்கும்போது அவங்க விஷன் எப்படி இருக்குன்னா, ஆண்கள் மேக்ஸிமம் இருப்பாங்க, பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் 10 பேர் அவ்வளோதான் இருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க சரிக்கு சமமாக பெண்கள் உட்காந்துருக்கோம். அதுக்கு முதல்ல நான் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். இதுவே எங்களுடைய வெற்றி தான். அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள், நீங்க யாரா உருவாகணும்னு நினைக்கிறீங்களோ யாருக்காகவும் பயப்படாதீங்க பெண்களே. துணிச்சலா வெளியில வாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டிவ் எனர்ஜி வேணும். ஒருத்தவங்க சொல்றாங்கன்றதுனால நம்ம அந்த மாதிரி ஆயிட போறது கிடையாது. நீங்க பாராட்டுறதுனால நாங்க பெருசா ஆயிட போறதும் கிடையாது. நீங்க ஒண்ணுமே இல்லை நம்மளை தட்டி வைக்கிறதுனால நம்ம ஒண்ணுமே இல்லாம ஆக போறதும் கிடையாது. பட் என்ன ஒரு விஷயம்னா, உங்க விஷன் நேர்மையா இருக்கட்டும், கரெக்டா இருக்கட்டும், களமாட நிக்கட்டும், யோசிங்க, சிந்தனையை சிதற விடாம நம்ம என்னவா ஆக போறோம், ஏதோ ஆக ஆசைப்படுறோம்ன்றதுல உங்க குறிக்கோள்ல தெளிவா இருங்க. அந்த அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நீங்க போறப்ப நிச்சயமா உங்களுக்கு எல்லாம்
சாதகமாகும். முக்கியமா உங்களை காழ்ப்புணர்ச்சியோட சலீம் சார் சூப்பரா ஒரு விஷயம் சொன்னாரு. உங்களை யாரெல்லாம் நோகடிக்கிறாங்களோ, கஷ்டப்படுத்துறாங்களோ, உங்களை அவமரியாதை பண்றாங்களோ, அடக்கணும்னு நினைக்கிறாங்களோ, வாங்க தேங்க்யூ, அவமரியாதை பண்றாங்களோ, அடக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்கள பக்கத்திலே வச்சுக்கோங்க, வெளியில விட்டுறாதீங்க. ஏன்னா அவங்களாலதான் நீங்க நீண்ட நெடிய தூரம் பயணம் பண்ண முடியும், வளர முடியும்ன்றாங்க. அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய குரூப்பால நான் நிறைய பட்டிருக்கேன். அவங்கள மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கனாலதான் இன்னைக்கு இந்த டயஸ் எனக்கு கிடைச்சது, இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடைச்சது. ரொம்ப நன்றி. எங்க இந்த நிறுவனத்தை பத்தி சொன்னாங்க. அமுத சுரபின்னு சொல்லி ஒரு உணவு பெட்டகம் அதை வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. புதுச்சேரியில நீங்க வச்சிருந்தீங்களா? அந்த சிக்னல்ல வருமா நண்பகர் பண்ணாங்க, அது நான் பார்த்துருக்கேன். அது எப்படின்னா ஃப்ரிட்ஜ் வச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரிட்ஜ்ல வந்து நம்ம தேவையில்லாத உணவுகள், அது நமக்கு மீதமான உணவுகள், தேவையில்லாதன்னு சொல்லக்கூடாது, சாரி, மிச்சப்பட்டின உணவுகள் வேஸ்டேஜா இருக்கு அப்படின்னா அதை கொண்டு போய் அங்க வச்சா பல பேர் சாப்பிட்டோம் அப்படின்னு. சார் அதுக்கு நிஜமா உங்க கம்பெனிக்கு நான் வந்து ரொம்ப பாராட்ட சொல்றேன். என்னுடைய பாராட்ட தெரிவிச்சுக்க மக்கள் மத்தியில. என்னன்னா உணவு பொருட்களை சில பேர் நான் கண் கூட பார்த்துருக்கேங்க, வீட்டுல இருக்க வேலை பெண்மணிக்கு கொடுத்தா கூட அவங்க தினம் அதை பார்சல் பண்ணி எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லி ஒரு அம்மா சொல்லுது என்கிட்ட. அப்படி பண்ணக்கூடாதுமா, அது ஒன்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அவங்க அதையே ரொட்டீன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம வீட்டில் வேலைக்கு நம்ம ரூம்ல இருக்கோம் அப்படின்னா அவங்க பார்சல் பண்ணி எடுத்துட்டு போறதுலேயே இருப்பாங்கன்னு சொல்லி கண் கூட அதை கொண்டு போய் கொட்டுவாங்க, கீழே கொட்டுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. இன்னொருத்தவங்க மனமும் வந்து கொடுக்க வராது. அது என்ன மனநிலையோ எனக்கு தெரியாது. அது போல மனம் இருக்கவங்களை வந்து நம்ம நொந்துக்க வேண்டியதா இருக்கு. அவங்களெல்லாம் பார்க்குறப்ப பெண்ணா நமக்கு வந்து ரொம்ப கோபமா வருது. அந்த எப்படி அதை நினைக்கிறாங்க, அந்த இதெல்லாம் என்ன மனசடா அப்படின்ற மாதிரி கேட்கும். அவங்களுக்கு மத்தியில இதோ இவங்க லட்சுமி பிரபாலாம் எடுத்துட்டு போய் வேஸ்டேஜ் ஆகாம அதையும் ஒரு 10 பேருக்கு பயனடைய நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம். ஆடைகள் ஆனாலும் நான் எங்க வீட்லயே அந்த மாதிரிலாம் இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். நிறைய தேவையற்ற அதை நம்ம பயன்படுத்தி ஆடைகள் நல்ல ஆடையாவே இருக்கும், ஆனாலும் அது பழசா இருக்கும், யாருக்காவது கொடுக்கலாம், பத்தாம போயிருக்கும், அது யாருக்காவது கொடுக்கலாம். ஒருத்தவங்களே அனுபவிக்கணும்ன்றது என்ன, நமக்கு போக மிச்சம் தானே. அது கூட கிடைக்காம எவ்வளவு பேர் இந்த சொசைட்டில இருக்காங்க, எவ்வளவு பேர் நம்ம பாக்குறோம். அது என்ன அப்படி ஒரு கல் மனசு? அப்படி யாருக்காவது கொடுக்கலாமே, அதை எடுத்து வைங்க, கேட்கும் போது கொடுங்க. அதை ஒரு தொண்டு நிறுவனமா வச்சு அதுக்கு ஒரு அமைப்பு வச்சு அதுக்கு ஒரு தலைவர்களை உருவாக்கி இந்த அளவுக்கு பணி செய்து வராங்கன்னா இந்த ஏபிஜே ஃபவுண்டேஷனை மனமார்ந்த பாராட்டுகளை நான் எல்லார் மூலமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நான் நிச்சயமா நீங்க நீண்டு வளர்ந்து வரணும் உங்க நிறுவனம். அதற்காக ஒரு பூஸ்டப் பேக்கா பின்னாடி இருந்து உங்களுக்கு பிஹைண்ட் நாங்க நின்று உங்களுக்கு தேவையான போது நீங்க எங்களை உபயோகப்படுத்திக்கலாம். என்ன முடியுதோ எங்களால நிச்சயமா நாங்க உதவி பண்றோம். தமிழ்ச்சங்கம் சார்பா ஐயா முத்து சார் வந்திருக்காங்க. அவங்களும் வந்து நிச்சயமா இதை ஒரு கோரிக்கையா வச்சு செய்து கொடுப்பாங்கன்னு உங்களுக்காக நாங்க அவர்கிட்ட நான் ஏத்துக்கிறேன். அது போல இங்க வந்திருக்கக்கூடிய தோழமைகள், தலைவர்கள், என்ன சார் ஆக்டர்லாம் வந்திருக்காங்க. இன்னும் சாய் சரவணன் சார், அமைச்சர் சாய் சரவணன் சாருடைய பிஏ வந்திருக்காங்க. அவங்களும் போய் சார்கிட்ட சொல்லி உதவிகள் பெற்று கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்களுடைய கட்சியை சார்ந்த தோழர் இருக்காங்க, தமிழனியன் சார் திருச்செந்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஆக்சுவலா நான் இன்னைக்கு ஊர்ல இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு சென்னைக்கு போறதுக்கு. ஆனா எங்க தோழர் வீட்டுல நீங்க கட்டாயம் வந்து இதுல நீங்க வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. முக்கியமா நான் வந்தது விருது வாங்கவா அப்படின்றத விட விருது வாங்க தான் வந்திருக்கேன், அது பரவாயில்ல. ஆனா போற இடத்துலலாம் என் பெண் இனத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றேன் இல்லையா, எங்க தலைவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அது. என்னன்னா, எதிர்க்க 1000 பேர் வருவான், அதுதான் நடக்கும். சொசைட்டி அதான். நீ வளர்ந்து வரனா 4 பேர் காலை பிடிச்சி இருக்கும் தான் நினைப்பாங்க. உனக்கு சூடா ஒரு 2 சொல்லு சொன்னாதான் நீ வெளில வரமானா சொல்லுவான் தான், அது அவங்க இயல்பு. ஆனா அதை தவிடுபடி ஆக்கிட்டு வந்து நிக்கிற பத்தியா, அதுதான் நீ. அங்க நிக்கணும். அங்க நிக்காம சொல்லிட்டாங்க நான் வீட்டுல போய் உட்காந்துக்கிறேன் சொல்லிட்டாங்க நான் அழுவுறேன், அது நடக்காது. அது நடந்தா வந்து வலி தாங்கியா இருக்கவங்களால மட்டும்தான் சொசைட்டிக்கு ஏதாவது பண்ண முடியும். வலியே தாங்க முடியாதவங்களால வந்து எதையோ சொசைட்டில ஒண்ணுமே சமூகத்துக்கு செயலாற்றவே முடியாது. 4 கல்லேறி வரும் தான், அது பூமாலையா வர வரைக்கும். அது என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு கல்லெறிபவர்கள் நாளைக்கு நம்ம மீது வந்து பூ தூவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கல்லு கொண்டு எரியிற மக்கள் எரியட்டும், நாளைக்கு அது பூமாலையா வந்து விழும்னு சொல்லி அந்த பொறுமையோட சமூக பணி ஆற்ற நம்ம இருந்தோம்னா நிச்சயம் வாழ்க்கையில வெற்றி வரும். அந்த வெற்றி உங்களுக்கு இது மாதிரி பல வேறு நபர்களால பலவிதமான புகழையும் பலவிதமான அந்தஸ்தையும் பலவிதமான விருதையும் பெற்று தரும். அந்த விருதுகளை வாங்கும் போது
உங்களுக்கு பணிவும் இருக்கணும், மீண்டும் மீண்டும் நாங்கள் பணி செய்வோம் என்ற துணிவும் இருக்கணும். இந்த இடத்துக்கு கொண்டு வந்த நபர்களையும் மறந்து விடாமல் நன்றி உணர்வோடு விசுவாசத்தோடு இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டு, நான் அப்படிதான் இருக்கிறேன் எங்கள் தலைவர் மீது அப்படின்னு சொல்லிக்கொண்டு, எம்மை சார்ந்த கட்சி தோழர்களுக்கும் எம்மை உருவாக்கிய எமது தலைவர் பேராசான் அரசியல் ஆசான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் எமது நன்றியை உரித்தாக்குகிறேன். விருது வழங்கிய ஏபிஜே ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் தலைவி அவர்களுக்கும் எமது நன்றி. தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா முத்து சார் வந்திருக்காங்க, அவர்களுக்கும் எனது நன்றி. சாய் சரவணன் சார் அமைச்சர் அவங்க பிஏ வந்திருக்காங்க, அவங்க கேட்கலாம் சொல்லுங்க, ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்க சார் நேம் அவங்க கோவிந்தசாமி சார் அவர்களுக்கும் நன்றி. இன்னும் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, அது அந்த விவசாய குடும்பத்திலேருந்து சார், அவங்க அப்பா அம்மாவை வந்து நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தினீங்க இல்லைங்களா சார், ரொம்ப மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிட்டீங்க சார். ஆமாம் சார், நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை அழைச்சிட்டு வந்தது அவரால் முடியல, ஆனால் நீங்கள் அப்பா அம்மாவை கொண்டு வந்து நிறுத்தினீங்க. எங்கள் அப்பாவை எனக்கு நீங்கள் வந்து ஞாபகப்படுத்திட்டீங்க. அப்படி தான் வேட்டி சட்டை போட்டுட்டு தான் எங்கள் அப்பா இருப்பார். அம்மா வந்து ஃபாரினர் மாதிரி இருப்பாங்க, அப்பா வந்து வேட்டி சட்டை தான், விவசாய குடும்பம் தான். ஆனால் அம்மா வேறு லெவலில், அப்பா வந்து குவைட் வெல் அப்படி நல்ல ஒரு பேரழகனா தமிழனா அப்படி இருந்துருவார். அம்மா வந்து ஃபாரினரா, அவங்க வேற ஒரு மாதிரி நல்ல ஜெய்ஜாந்திக்கா, அவங்க கொஞ்சம் ஜாலியாக அப்படி ஒரு மாதிரி. இப்படிப்பட்ட ஃபேமிலியில தான் வளர்ந்து வந்து நிற்கிறேன். எனக்கு நாங்கள் 7 பேர், நான் கடைசியாக பிறந்த 7ஆம் பேர் கடைக்குட்டின்னு சொல்லுவாங்க, ரொம்ப செல்லம் எங்கள் வீட்டில். 3 அண்ணன் 3 அக்கா. எனக்கு எல்லாரும் எனக்கு நான் கட்சின்னு வரும்போது ஐயோ அப்படின்னு சொன்னவங்க தான் இன்னைக்கு ஆஹா சூப்பரே அப்படின்னு சொல்ற அளவுக்கு என் கூட வந்தவங்களே என்னை பாராட்டுறது தான் எங்கள் தலைவர் எனக்கு கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் மேன்மேலும் பல விதமாக நீங்கள் வளர்ச்சி அடைய என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். விருது கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. விருது பெறும்போது கைத்தட்டலோடு நான் ஒரு ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்து இந்த மேடையில நிற்க வச்சு இன்னும் பேச வைக்கின்ற அனைவருக்கும் நன்றி நன்றி. அதாவது சுல்தானா பர்வீன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அடுத்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறேன்னாங்க. நம்ம எல்லாருமே கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்போம். அந்த குறையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பலதா வருங்கால எம்எல்ஏ வந்து தீர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களை கண்டு மைக்கை கொடுத்த உடனேமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் பயந்துருப்பாங்க. உங்களை கண்டு மைக்கே இல்லாமல் பேசக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நபர். உங்களை கண்டு கரெக்டான ஆளுக்கு தான் ஒரு 2 நிமிஷம் மேடம் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். மைக்கே இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பேசக்கூடிய நண்பர். உங்களுக்கு வந்து 2வது கரெக்டான நபரை வந்து தேர்ந்தெடுத்து தான் வந்து அவங்க தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ கேண்டிடேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முதல் வாழ்த்து சொல்லணும். உங்களுக்கு வந்து 2வது முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுவை தமிழ் சங்கத்தோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா முத்து சார் வந்து மேலிட்ட ஒரு தகவல் கேட்டதாக சொன்னாங்க. உங்களுக்கு வந்து அவங்க விசிகாவை பற்றியே நிறைய பேசுகிறாங்க. அவங்களுக்கு விசிகாவில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பில் இருக்காங்களா, விசிகா சப்போர்ட்டரா அப்படின்னு. நம்ம ஏபிஜே உணவு வங்கியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிறவங்களுக்கு உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அன்பு, அமைதி, மனிதநேயம், சமூக நல்லிணக்கம், சகோதரத்துவம், இதுக்கு யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துணையாக நிற்கிறாங்களோ, எந்த அமைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து களத்தில் இறங்கி போராடுறாங்களோ, எந்த இயக்கங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலகம் ஃபுல்லாக செயல்படுறாங்களோ, அவங்க கூட இணைந்து செயல்படுறதுக்கு நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருப்பாங்க. வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி, மதம், இனம், மொழி, எல்லை எந்த பாகுபாடுமே கிடையாது. உங்களுக்கு வந்து ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி எந்த பாகுபாடையும் நாங்கள் வந்து பார்க்கறது கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த நல்ல தருணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயாக்கு மேடத்துக்கு நம்ம சொல்லிட்டு இருக்க மெயின் விஷயமே என்ன அப்படின்னா, யார் நல்ல விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி போராடினாலும் சரி, அவங்க கூட இறங்கி அதுக்கு சப்போர்ட்டிவா இருந்து உலகம் ஃபுல்லாக அந்த செயல்களை செய்யறதுக்கு நம்ம அமைப்பு என்னைக்குமே துணையா இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்ல தருணத்தில் உறுதி கொடுத்துக்கிறவங்களுக்கு வந்து இந்த அருமையான தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு சகோதரி திரு புஷ்பலதா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த சமூக ஆர்வலர் விருது அவங்க எல்லாரும் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைப்பு வரவங்கள ரொம்ப பெருமைப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு பலத்த பாராட்டு ஒன்று கொடுத்துடலாம். அவங்களுக்கு வந்து மென்மேலும் சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் புதுச்சேரிக்கும் தமிழ்நாடுக்கும் பண்ணி அவங்களுக்கு வந்து சமூகத்தில் மிக முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக போராளியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து திகழ்ந்து நிறைய மக்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்கு அவங்க உறுதுணையாக
நிறைய